பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்துவாராக. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற திட்டம் அது தாமதித்தாலும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும். யோபுவினுடைய வாழ்க்கையிலே சத்துரு ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். ஆனால் அந்த திட்டம் யோபுவினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியதா என்று கேட்டால் நிச்சயமாக நிறைவேறவில்லை. என்ன திட்டம் வைத்திருந்தான்? யோபு கர்த்தரை மறுதலிப்பான் என்று நினைத்திருந்தான். ஆனால் அது நிறைவேறவில்லை. கர்த்தர் யோபு மேலே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் நிறைவேறியது. எல்லாவற்றையும் இழந்து நின்ற யோபு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை அந்த குறித்த காலத்திலே பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை அநேக முறை என்ன செய்கிறார்கள்? பிடித்து கொண்டு போகும்படி வருகிறார்கள். ஆனால் முடியவில்லை. குறித்த காலத்தில் என்ன செய்கிறார்கள்? சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே லாசரு என்கிற மனிதன் மரித்த பொழுது அந்த லாசரு மரித்து 4 நாள் கழித்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த இடத்திற்கு வருகிறார். ஆனால் மார்த்தாள் மரியாளுக்கு என்ன நம்பிக்கை? இனிமேல் எதுவும் நடக்காது என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த குறிக்கப்பட்ட அந்த நாட்களிலே வந்து இயேசு கிறிஸ்து ஒரு நன்மையை அங்கே செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளுக்காக நாம் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம். இனிமேல் இது நிறைவேறாது என்கிற ஒரு முடிவுக்கு கூட வந்திருக்கலாம். ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பது இல்லை என்று. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்திலே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொண்டிருக்கிற திட்டம் நிறைவேறும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பன். இந்த வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் காத்திருந்து உம்முடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவீராக. வார்த்தை விசுவாசித்து முன் செல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.